Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை விசாரணைக்கு அழைத்ததற்கு கண்டனம் தெரிவித்து இரண்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை விடியா திமுக அரசு கைவிட வேண்டும் என்று விவசாயிகள் போராடி வந்தனர். இந்த நிலையில் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை விசாரணைக்கு அழைப்பதாக அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றனர். இதனையடுத்து சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிப்பதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் கொள்கையா என விவசாயிகள் கொந்தளித்தனர். நாகை மாவட்ட கடைமடை பகுதிகளில் ஆகாய தாமரைகள் சூழ்ந்துள்ளதால் தண்ணீர் வந்து சேராத நிலையில் விடிய அரசை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 20க்கும் மேற்பட்ட கடைமடை கிராமங்களில் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் ஆகாய தாமரைகள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் கடந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து நீர் திறக்கப்பட்டும் நீர்வரத்து இல்லாததால் விவசாயம் பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து நாகை திருத்துறைப்பூண்டி இடையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். விவசாயத்தை அழிக்கும் நோக்கில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த தலைஞர் பகுதியினுடைய விவசாயம் முழுமையாக தண்ணீர் இல்லாமல் கருகி போய்விட்டது. இந்த ஆதங்கத்தினால் வெண்ணாறு அதிகாரிகள் அனைவரும் இங்கே வர வேண்டும். வெண்ணாறு அதிகாரிகள் இங்கே வரவில்லை என்றால் இந்த போராட்டம் கைவிடப்படாது. ஏனென்றால் இந்த பகுதி ஜூலை 12 தண்ணி திறக்கப்பட்டது, ஜூன் 12 தண்ணி திறக்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் தண்ணீர் இங்கே கடைமடை பகுதி தண்ணீர் வந்து சேரவில்லை. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லிப்ட் செயல்படாததால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். 5 தளங்களை கொண்ட மருத்துவமனையில் லிப்ட் பழுது காரணமாக இயங்காததால் நோயாளிகளும் அவர்களது உறவினர்களும் படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். சில நோயாளிகளை அவர்களது உறவினர்களே மாடிக்கு சிரமப்பட்டு தூக்கிச் செல்வதாகவும் மருத்துவமனை ஊழியர்கள் உதவி செய்ய மறுப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்கு இரவு நேரத்தில் அடிக்கடி மின் தடை ஏற்படுவதால் நோயாளிகள் அவதியடைந்து வரும் நிலையில் தடையில்லா மின்சாரம் மற்றும் பழுதடைந்த லிப்டை உடனடியாக சரி செய்யுமாறும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் பாங்காக்கில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2 அரிய வகை குரங்குகள் மற்றும் துபாய் சிங்கப்பூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 709 கிராம் தங்கப்பசை மற்றும் தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. குரங்குகளை கடத்திய ஒருவரும் தங்கம் கடத்திய 3 கைது செய்யப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட அரிய வகை குரங்குகள் மீண்டும் பாங்காக்கிற்கே அனுப்பி வைக்கப்பட்டது.